பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆழமாய். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யார் வாழ்க்கையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கென்றே செய்கிற ஆண்டவர். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூற வேண்டும். மாத்திரமல்ல, முழு மனதோடு கூட முழு பலத்தோடு கூட நாம் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படி அன்பு கூறுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. நாம் கேளாததும் நாம் எதிர்பார்க்காததும் நாம் நினைக்காததுமான மேலான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்தி கொண்டு வருகிற தேவன். ஆகவே நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் அதிகமாய் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மேல இன்னும் அதிகமாய் அன்பு வைப்போம். முழு பலத்தோடு அன்பு கூறுவோம், முழு மனதோடு அன்பு கூறுவோம், முழு இருதயத்தோடு அன்பு கூறுவோம், முழு ஆத்துமாவோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். மாத்திரமல்ல, அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகளினால் கேள்விப்படவும் இல்லை,
மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கென்று இந்த காலை வேளையில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நாம் நேசிப்போம். 1 யோவான் 5:3 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுவது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். அந்த கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று ஆண்டவருடைய வார்த்தையே சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் லகுவான ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் முழுமையுமாய் கைக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மையாகவே நடக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12 சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மையானதை மாத்திரம் தருகிற தேவன். ஆகவே நாம் முழு பலத்தோடு அன்பு கூறுவோம், அவரிடத்தில் முழு நம்பிக்கை வைப்போம். அவர் நன்மையானதை மட்டுமே தருவார். அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. இந்த காலை வேளையிலே நம்முடைய தேசமும் பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நன்மையானதை நமக்கு தருகிறார், நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆதியாகம புஸ்தகம் 50:20 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை அவனுடைய வாலிப நாட்களில் அவனுடைய சொந்த சகோதரர்கள் வெறுத்தார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள், அடிமையாக விற்றார்கள். ஆனால் அடிமையாயிருந்த அவன் சிறைச்சாலைக்கும் சென்றான். அங்கேயும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் ஆண்டவரை விட்டு அவனும் விலகவில்லை, ஆண்டவரும் அவனை விட்டு விலகவில்லை. அவ்வளவாய் ஆண்டவர் மேல் பற்றுதல் வைத்திருந்தான். அவருடைய கற்பனைகளின்படி நடந்தான். ஆகவே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி எகிப்துக்கே ஒரு பெரிய அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார், மேன்மையாக வைத்தார். ஒருவேளை அவர் சகோதரர்கள் அன்றைக்கு அவனை வேண்டா வெறுப்பிலே அவனை புறம்பே தள்ளி இருக்கலாம். அதைத்தான் யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கே அந்த பஞ்ச காலத்திலே தானியங்களை வழங்குவதற்கு ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்தினார். அவன் ஒரு நாள் புறக்கணிக்கப்பட்டான், குழியிலே தூக்கி எறியப்பட்டான். ஒருவேளை உங்களுக்கும் பலர் தீமை செய்திருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தீமையை நன்மையாக ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு உதவி செய்கிற விதத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். நிச்சயமாகவே அவர் நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாவற்றையும் நமக்கு செய்வார், நம்மை மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பலர் தங்களுக்கு விரோதமாய் தீமை செய்திருந்தாலும் இந்த காலை வேளையில அந்த தீமையை ஆண்டவன் நன்மையாக மாற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி. உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையாகவே நீர் காரியங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அது நன்மைக்கு ஏதுவாக மாறுகிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த காலை வேளையில தங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற எல்லா தீமைகளையும் மேற்கொண்டு ஆண்டவரிடத்தில் அன்பு கூற எல்லா தீமையும் நன்மையாக மாறி அவர்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறபடியினாலும் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.